உங்களை, என்னைய, ஒரு அரசாங்கத்தை, ஒரு நாட்டை, பல நாடுகளை ஒரே ஒரு கரன்சி ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது டாலர் தான். இந்த டாலர் எப்படி நம்மளை டாமினேட் பண்ணிச்சு? 1974 போடப்பட்ட வெறும் 6 பக்க அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்னால தான் இன்றைக்கும் டாலர் அப்படிங்கிறது உலகத்துக்கு பொதுவான ஒரு கரன்சியாக இருக்குது. அதில் சின்னதாக ஒரு மோடிஃபிகேஷன் கொண்டு வரணுங்கிறது பல நாடுகளுடைய, இந்தியாவினுடைய, ரஷ்யாவினுடைய, சீனாவினுடைய, சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பல நாடுகளுடைய கனவு. அது நடக்க போகுது. டாலர் இனி தேவையில்லை. டாலர் இல்லாமல் அவங்கவுங்க கரன்சியை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல் முடிவாக என்ன எடுக்கணும் தெரியுமா? பெட்ரோ டாலரில் கை வைக்கணும். அது என்ன பெட்ரோ டாலர்? பெட்ரோ டாலரில் கை வச்சுட்டா எல்லாம் சரியாயிருமா? சவுதி அரேபியா இதற்கு சம்மதம் தெரிவிப்பார்களா? என்ன சார் இந்த கேள்வி? அதற்கான அப்டேட்டாக தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1974 ஜூன் மாதம் 8ஆம் தேதி பெரிய அளவில் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு கையெழுத்து இடப்பட போகிறது. யார் யார் மத்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கிஷிங்கர் அவர்களும், பிரின்ஸ் ஃபேண்ட் இபின் அப்துல் அசீஸ் அவர்களும், மறுபடி அவர் தான் சவுதி அரேபியாவினுடைய கிங்கா மாறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவங்க 2 பேருக்கும் இடையே ஒரு கையெழுத்து அப்படிங்கிறது உருவாகுது. இந்த கையெழுத்து உருவாகிறதுக்கு முன்னாடி செகண்ட் வேர்ல்டு வார்லலாம் நிறைய பணத்தை அச்சடித்து கடனாக எந்த ஒரு நாடு கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அதே அமெரிக்காட்ட அணு ஆயுதம் வந்துருச்சு அப்படின்னும், நாங்கள் தான் உங்களுடைய எல்லாத்திற்கும் காவலாளர்கள், நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படிங்கிறத மத்திய கிழக்கு நாடுகளையும் நம்ப வைத்தது அமெரிக்கா. ஸோ எல்லா நாடுகளும் அமெரிக்காட்ட வந்து கடன் வாங்கியிருக்காங்க. இவங்களை விட்டால் வேறு வழியே கிடையாது, இவங்ககிட்ட பெரிய ஒரு ஆயுதம் ஒன்று சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அமெரிக்கா பக்கம் வரும்போது சவுதி அரேபியாவின் பக்கம் அமெரிக்காவினுடைய பார்வை திரும்புது. அதுவரையிலும் அமெரிக்காவினுடைய டாலர் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலான தங்கம் அப்படிங்கிறது அவங்களுடைய பேங்கில் வைக்கப்படும். ஆனால் 1970களெல்லாம் இந்த தங்கம் அப்படிங்கிறது வேண்டாம், அது வெறும் கரன்சியாக மட்டுமே இருக்கட்டும், வெறும் ஒரு பேப்பர், நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பேப்பராக மட்டுமே இருக்கட்டுமே அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அந்த முடிவு சாதாரணமாக எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. அதுக்கு பின்னாடி அமெரிக்காவினுடைய வியூகங்கள் வேறு மாதிரி இருந்துச்சு. சவுதி அரேபியாட்ட ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சவுதி அரேபியா ஒன்றை நிறைய எண்ணெய் வளங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் சவுதி அரேபியா பெருசாக மாறுது. எண்ணெய் வளங்கள் அப்படிங்கிறதும் எண்ணெய் கிணறுகள் அப்படிங்கிறதும் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சவுதி அரேபியாட்ட நேராக அமெரிக்கா போய் சொல்கிறாங்க, எப்பா உன்ட்ட ஆயில் இருக்குது, கச்சா எண்ணெய் இருக்குது, என்கிட்ட இராணுவ பலம் இருக்குது, அந்த கச்சா எண்ணெயை நான் என்னுடைய கரன்சியை வச்சு தான் வாங்குற மாதிரி உலக நாடுகள் என்னுடைய கரன்சியை வச்சு தான் வாங்கணும், வேறு கரன்சியை வச்சே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அக்ரிமெண்ட். சவுதி அரேபியா இதை பல வருடங்களாக யோசித்து வராங்க. நமக்கு அவன் என்ன செய்வான், உதவி செய்வான், நமக்கும் இது ஒரு ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டா போதும், ஒரு கரன்சியை மட்டும் ஹேண்டில் பண்ணால் போதும், பல கரன்சியை ஹேண்டில் பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அந்த சம்மதம் தான் பெட்ரோ டாலராக மாறுகிறது. இதுதான் ஜூன் 8, 1974 6 பக்கம் அடங்கிய ஒரு அக்ரிமெண்ட்டாக கையெழுத்து ஆகிறது. இந்த அக்ரிமெண்ட்டினுடைய ஒட்டுமொத்தமான அந்த ஒரு ஆயுள் அப்படிங்கிறது 50 வருடங்கள். அப்படின்னா 2024 ஜூன் 9 பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது முடிவடையுது. ஜூன் 9க்கு பிறகு 2024 எல்லாரும் கேட்ட கேள்வி, பெட்ரோ டாலர் அப்படிங்கிறதுக்கான அந்த அக்ரிமெண்ட்டை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். சவுதி அரேபியா கொடுத்த பதில் இதுவரையிலும் தீர்மானிக்கப்படவில்லை, இல்லை அப்படின்னு சொல்கிறத உறுதியாக சவுதி அரேபியா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவினுடைய டாலர் மட்டும் கிடையாது, எங்களுடைய பணத்தையும் வைத்து நாங்கள் பெட்ரோல் வாங்கலாம், இந்த மாதிரி கச்சா எண்ணெய் வாங்கலாம் அப்படிங்கிற முடிவை சவுதி அரேபியா ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் சவுதி அரேபியாவுக்கு மட்டும் இல்லை அரபுலக நாடுகளுக்கே ஒரு எச்சரிக்கை கொடுத்து வராங்க. இன்னும் சில நாடுகள், இந்தியா, ரஷ்யா, ரூபில் கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ ரஷ்யாவிடம் இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம்னா ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். சீனா மற்றும் ரஷ்யா, சீனாவினுடைய பணத்தை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, இங்கே ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் அப்படிங்கிறத வாங்குவாங்க, இயற்கை எரிவாயு அப்படிங்கிறத வாங்குவாங்க. ஸோ அவங்களுடைய கரன்சியை யூஸ் பண்ணும்போது டாலர்னுடைய தேவை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம வரலாம். இந்த டைமில் தான் நம்ம யோசிக்க வேண்டியது, பெட்ரோல் டாலர் வந்துருச்சு, எல்லாரும் பெட்ரோல் வாங்கணும், கச்சா எண்ணெய் வாங்கணும்னு நீங்கள் டாலரை கொடுத்து தான் ஆகணும். அப்போ நாம் என்ன செய்யணும், $50 ரெடியாக வச்சுருக்கணும் 5 லிட்டர் பெட்ரோல் வாங்குறதுக்கு. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவும் $50 வச்சுருக்கணும் 5 லிட்டர் பெட்ரோலுக்கு. ஆனால் இந்த $50 அச்சடித்து கொடுக்கறது யார்? அமெரிக்கா.
அவன் ஏதாவது இந்த $5 $50 $50 மொத்தம் $105 பின்னாடி ஏதாவது கோல்டு ஏதாவது வச்சிருக்கானான்னு பார்த்தா கிடையவே கிடையாது, வெறும் பேப்பர் மட்டும்தான். அப்போ இந்த $105 ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட போயிருச்சு. அமெரிக்கா சொல்கிறாங்க என்னுடைய டாலர் விலை மதிப்பு கூடிருச்சு, ஏன்னா எல்லாரும் என் டாலரை ரொம்ப பெரிய அளவில் வாங்குறாங்க. ஸோ உன்னுடைய கரன்சிக்கும் என்னுடைய கரன்சிக்கும் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அடி வாங்குதுன்னு சொல்லி தான் இப்போதும் இந்திய ரூபாயின் மதிப்பு இழப்புக்கும் அமெரிக்க டாலர் அந்த ஒரு டாலர்னுடைய மதிப்பு உயர்வுக்கும் காரணம். இது வந்து ஒரு கம்பேரிசனாக மாறுது, இது ஒரு ஸ்டாண்டர்டாக மாற்றுறாங்க. அதன் பிறகு நிறைய சட்டத்திட்டங்கள், நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. உலகத்துக்கு பொதுவான ஒரு கரன்சியாக டாலர் அப்படிங்கிறது மாறுது. இப்போ இந்த டாலரில் நேரடியாக கை வச்சிருக்காங்க சவுதி அரேபியா. இதுவரையிலும் அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, உன்னுடைய பாதுகாப்புக்கு நான் கேரண்டி, கச்சா எண்ணெயை டாலரில் மட்டும்தான் கொடுக்கணும். ஆனால் இப்போ சவுதி அரேபியா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்குன்னு தனியாக இராணுவம், பல நாடுகள் கூட இராணுவ ஒத்திகை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பல நாட்டு இராணுவ டெக்னாலஜி அவங்க நாட்டுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அமெரிக்காவினுடைய தேவை கிடையாது. 50 வருடங்கள் ஆயிடுச்சு, பெட்ரோல் டாலர் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இந்த நேரம் சவுதி அரேபியா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறார்கள். நாங்கள் எல்லா நாட்டு கரன்சி கூடயும் குறிப்பாக ஒரு 5 நாடை வச்சுருக்காங்க. ஒன்று யூரோவாக இருக்கலாம், அடுத்ததாக சீனாவினுடைய கரன்சியாக இருக்கலாம், ரஷ்யாவினுடைய கரன்சியாக இருக்கலாம், இல்லாட்டி இன்னும் நிறைய நாடுகளுடைய கரன்சி. இந்த கரன்சியை வச்சும் நீங்கள் என்ன வாங்கிக்கலாம், பெட்ரோலை, டீசலை, கச்சா எண்ணெயை வாங்கிக்கலாம். இந்த முடிவுக்கு வரப்போகிறாங்க சவுதி அரேபியா. இந்த முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சீனாவை எடுத்துக்கோங்களேன். சீனா இனிமேல் பெட்ரோல் வாங்குறதுக்கோ இல்லாட்டி கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கோ டாலரை உபயோகப்படுத்த வேண்டுமான்னு கேட்டால் கிடையாது, அவங்க நாட்டு கரன்சி உபயோகப்படுத்தினா போதும். அப்போ சீனாவின் மீது பொருளாதார தடை போடுறோம், இனிமேல் டாலரை நீ உபயோகிக்கக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா சீனாவை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. அப்புறம் எந்த நாட்டையும் யாரால் கட்டுப்படுத்த முடியாது, அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியாது. அமெரிக்கா எப்படி கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க, அவங்களுடைய டாலர் அப்படிங்கிற பணத்தை வச்சு தான் கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த பணத்துக்கே இன்னைக்கு ஒரு பெரிய ஆட்டம் வந்து விட்டது அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடாக இருக்குது. இந்த பணத்தை அடிக்கணும், இந்த டாலர் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி பல உலக நாட்டு தலைவர்கள் புது புது முயற்சிகள் எடுத்தாலும் அவங்க எல்லாமே ஒரு காலகட்டத்தில் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இப்போ உலகம் மிகப்பெரிய அளவில் ஒரு சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகி வருகிறது. அப்படி உதாரணமாக நம்ம பார்க்க போனால் பிரிக்ஸினுடைய எத்தனையோ வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். பிரிக்ஸ் கரன்சி, உலகத்துக்கு பிரிக்ஸ் நாடுகளுடைய ஒரு கரன்சியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிக்ஸினுடைய வங்கி டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறதை தீர்மானித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்களுடைய டிஜிட்டல் கரன்சி உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சவுதி அரேபியா இன்னொரு விஷயத்திலையும் அவங்களுடைய காலை பதித்திருக்கிறார்கள். ப்ராஜெக்ட் எம்பிரிட்ஜ் அப்படிங்கிறது தான். ப்ராஜெக்ட் எம்பிரிட்ஜ் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். வேறு எதுவுமே கிடையாது. கிராஸ் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம ஒரு பணம் செலுத்த வேண்டும் என்றால் அது டைரெக்டாக சீக்கிரமாக போகிறதுக்கான ஒரு முறை. இந்த முறை அப்படிங்கிறத நிறைய நாடுனுடைய சென்ட்ரல் பேங்க் சேர்ந்து உருவாக்குனது. இதில் IMF இருக்காங்க, வேர்ல்டு பேங்க் இருக்காங்க, இன்னும் பல நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அது கூடவே யாரும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சவுதி அரேபியாவும் இருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டைப் தானே. அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் எம்பிரிட்ஜ் அப்படிங்கிறதுலையும் DLT டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு காசு, பணம், அவங்க நாட்டு கரன்சி இங்கே ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆனால் இது ஒரு டிஜிட்டல் கரன்சியாக மாறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படின்னா நாளைய தலைமுறை பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெயை டிஜிட்டல் கரன்சி கொடுத்தும் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், வாங்கலாம். பெரிய ஆப்பு. கரன்சிகளுக்கு மட்டும் கிடையாது, டாலருக்கு மட்டும் கிடையாது, இதோ வந்து விட்டோம் நாங்களும் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் கரன்சியும் உள்ளே வந்துடுது. எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது இது ஒரு பெரும் மாற்றம் தான். இதனால் என்ன பாதிப்புகள் வரப்போகுது விக்கி? ஃபர்ஸ்ட், டாலர் டாமினன்ஸ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எந்த நாட்டுக்கும் இனி டாலர் தேவையில்லை அப்படிங்கிறத அமெரிக்காவால் தீர்மானிக்க முடியாது. ஒரு நாடு அமெரிக்காவை நம்பியிருக்க வேண்டிய தேவையும் கிடையாது. எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது ஒன்று இவ்வளோ நாள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா டாலரை வச்சு தான் எல்லாருமே தீர்மானித்திருந்தார்கள். எல்லா நாடுகளும் இந்த எக்கனாமி அப்படிங்கிறத டாலர் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய பட்ஜெட் எடுத்தாலும் இத்தனை அமெரிக்க டாலர், யூரோப்பினுடைய பட்ஜெட் எடுத்து பார்த்தாலும் இத்தனை அமெரிக்க டாலர், உக்ரைனுக்கு ஹெல்ப் கொடுத்தாலும் இத்தனை அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. அப்போ இந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது டாலரால் தான் இங்கே மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிற. அது இருந்தாலும் இனிமேல் ஒரு டிரான்சிஷன் பீரியட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த டிரான்சிஷன் பீரியடில் பல நாடுகளுக்கு பல சிக்கல்கள் அப்படிங்கிறது வரும். என்ன சிக்கல் வரும்? என்கிட்ட இவ்வளோ டாலர் இருக்கே, இந்த டாலரை நான் என்ன செய்வது, இல்லை என்கிட்ட டாலர் நான் கடன் வாங்கியிருக்கேனே, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். இதை வொலட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரும், அதை ஈஸியாக உலக நாடுகள் கடந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சவுதி அரேபியாவினுடைய இந்த டெசிஷன் சவுதி அரேபியாவினுடைய வருமானத்துக்கு ஒரு பெரிய பங்கை ஆற்றப் போகிறது.
ஏன்னா சவுதி அரேபியா பல நாடுகளிடம் நான் உன் கரன்சி வச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியும் டிஜிட்டல் கரன்சியை நான் வாங்கிக்கிறேன் அப்படிலாம் சொல்லும்போது சவுதி அரேபியாவினுடைய புது டெக்னாலஜி அவங்களுக்கு தேவையான முக்கியமான சில முடிவுகளை அந்த நாடு மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வராங்க. கரன்சி டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும், ஜியோபொலிட்டிக்கல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வரும். இவ்வளோ நாள் வல்லரசாக இருந்த அமெரிக்காவை இனி யாரும் எட்டி கூட பார்ப்பாங்களா அப்படிங்கிறது, பெட்ரோல் டாலர் அப்படிங்கிறது முறிந்து விட்டது என்றால் அது ஒரு பேசப்படக்கூடிய உண்மையாக மாறிவிடும். அப்போ ஜியோபொலிட்டிக்கல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்காவினுடைய எக்கனாமி ஆட்டம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சரி, அப்படின்னா அடுத்ததாக வரக்கூடிய முக்கியமான மாற்றம் என்ன? மல்டிபோலார் சிஸ்டம். இந்த மல்டிபோலார் கரன்சி சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல நாடுகள் பல நாட்டு கரன்சியை பயன்படுத்தலாம். எந்த நாடு வேணாலும் எந்த நாட்டுக்கு வேணாலும் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸியான வே, ஒரு நாட்டினுடைய கரன்சியை அச்சடிப்பதால் ஒரு நாடு ஏழ்மையாகிறது அப்படிங்கிறது எப்படி உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுது? அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய அந்த ஒரு கரன்சியை அச்சடிச்சுட்டு இருக்கிறனால அமெரிக்கா வல்லரசு அப்படிங்கிறது எப்படி இவ்வளோ நாள் நாம் எப்படி நம்பிட்டு இருந்தோம்? இப்படிங்கிற பல கேள்விகளுக்கான விடை கிடைச்சிடும். அடுத்ததாக வரக்கூடிய பிரச்சனை நான் சொன்ன ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஸோ பெட்ரோ டாலர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அந்த பெட்ரோ டாலரில் வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் உண்மையாக மாறியது என்றால் சவுதி அரேபியா கடைசி வரையிலும் ஸ்டிகான் செஞ்சு இல்லை எனி பெட்ரோ டாலர் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது, மல்டிபோலார் கரன்சி சிஸ்டம் தான் சரியாகும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இவ்வளோ தூரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உலகத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேஞ்சை எத்தனை பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இவ்வளோ நாள் அது ஒரு 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 பெரிய மோனோபோலி கேம் விளையாண்டுட்டு இருந்துச்சு டாலர் அப்படிங்கிறது. இப்போ அதை உடைப்பதற்கான தருணம் வந்துருச்சு. நிறைய நாடுகள் தயாராகி நிற்கிறார்கள். இந்த நேரம் இதை உடைக்கலைன்னா வேறு எந்த நேரத்திலும் இதை உடைக்க முடியாது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை சார் டிபி ட்ரூப்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் இங்கே ரொம்ப முக்கியமானது. பெட்ரோ டாலர் பற்றியான ஒரு புரிதலை ஒரு ஷார்ட்டாக உருவாக்கியிருக்கேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை பற்றி 4 பேர் பேச வைப்பதற்கும் உங்களால் முடியும். ஒன்று ஷேர் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்படிலாம் ஒரு விஷயம் இருந்திருக்குடா, இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாமல் நம்ம நடந்திருக்கோம், இல்லை இவ்வளோ விஷயங்கள் நீயும் படிச்சுக்கோ தெரிஞ்சுக்கோ, நம்முடைய கரன்சி மட்டும் ஏன் இப்படி வேல்யூ குறைஞ்சிட்டே இருந்துச்சு, அவனுடைய கரன்சி மட்டும் ஏன் வேல்யூ அதிகமாகிட்டே இருந்துச்சு, எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லி புரிய வைக்கலாம், ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.